கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம ஏறக்குறைய 30 எபிசோட்ஸ் பார்த்துருக்குறோம். அநேக காரியங்கள், கேள்விகளுக்கு பதில்கள் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அநேகருக்கு இதை தெரியப்படுத்துங்க. அதாவது இந்த ப்ரோக்ராம் போகணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. நிறைய பேர் இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம, நிறைய வாலிப பசங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு இது ஒரு ஊழியமாக நீங்கள் செய்ய சொல்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி எந்த வீடியோவையும் நாங்கள் ஷேர் பண்ண சொன்னதே கிடையாது. கர்த்தருடைய கிருபையில் அதுவாக ஷேர் ஆகும். பட் இதை ஏன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நாத்திகர்களால், இந்த மாதிரி கேள்வி கேட்கிறவர்களால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறோம். சரி, இன்றைக்கும் சகோதரர் நம்மளோட கூட வந்திருக்கிறாரு. ரூபன் நம்மளோட இருக்கிறாங்க. நம்ம அவர்கிட்ட இன்றைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். அதே நேரத்தில் சகோதரனுடையதான யூடியூப் சேனல் இருக்குது, வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் அவரோட யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் இந்த ப்ரோக்ராம்ஸும் வரும். இது மட்டும் இல்லாமல் அவங்க அப்லோட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸும் வருது. அதையும் பாருங்கள், உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். Praise the Lord, brother. Praise the Lord. Thanks for coming. Thanks for your invitation. போன தடவை நம்ம வந்துட்டு இந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம் அந்த சீரீஸில் போன தடவை நம்ம பிலீஃபுக்கும் கன்வெக்ஷனுக்கும் உள்ளதான டிஃப்ரென்ஸை நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி அதே மாதிரி வேறு என்ன சீரீஸில் அதில் என்ன நம்ம அடுத்த பார்த்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி? ஸோ ஒன்ஸ் அகேன் praise the Lord. நம்ம லாஸ்ட்டு 30 எபிசோட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். இந்த அத்தனை எபிசோட்ஸையும் நம்ம நேரோ டவுன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா, நம்ம தியரிஸ் பேசியிருக்கோம், அனாலஜிஸ் பேசியிருக்கோம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பேசியிருக்கோம். என்ன தான் நம்ம பேசியிருந்தாலும் 2 பேராமீட்டர்ஸ் கீழே தான் நம்ம இதை வந்து ப்ரைமரியாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம். மொத்தமாகவே 2 கேட்டகரிக்குள்ளே கொண்டாந்துடுறோம். ஆமாம், மொத்தத்தையுமே 2 கேட்டகரிக்குள்ளே தான் நம்ம கொண்டு வரலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரூத், உண்மை சத்தியம். இன்னொன்று லை, பொய். ஓகே, பொய் ஆர் பச்சை பொய், இந்த மாதிரி எந்த கலர் பொய் வேணா இருக்கலாம். எந்த கலர் பொய் வேணா இருக்கலாம். இயேசு சத்தியமாக இருக்கிறார், பிசாசு பொய்யும் பொய்க்கு தகப்பனுமாய் இருக்கிறார். ஆமாம், ஓகே. ஸோ இந்த 2 அடிப்படையில் தான் நம்ம மொத்த சீரீஸையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த சீரீஸில் நம்ம என்ன கான்ட்ராஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தீமில் பார்க்க போகிறோம்னா ட்ரூத் அண்ட் லை. ஓகே, உண்மைக்கும் பொய்க்கும் உள்ளதான ஒரு அந்த இடைவெளி என்ன, எந்த தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், சத்தியத்திற்கும் பொய்க்குமான வித்தியாசத்தை தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி சில எபிசோட்ஸில் பார்த்துருவீங்க, ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த பர்டிகுலர் எபிசோடில் ட்ரூத்னா என்ன, அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு எப்படி ஃபிலாசபர்ஸ் 2500 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பண்ண முடியாமல் போச்சு, ட்ரை பண்ணாங்க. பட் அதனோட முழுமை வந்து அவங்களால அடைய முடியல. ஆமாம், அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இந்த அரிஸ்டாட்டல் பீரியட்லேருந்து உள்ள காரியங்களை பற்றி பார்த்தோம் வரிசையா. ஆமாம், ஓகே. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டைமில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் தான் சத்தியம் அப்படின்ட்டு சொன்னார். சத்தியம்னா என்ன, அது நான் தான் அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் யாருன்னா நன் அதர் தேன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். நம்ம யோவான் 14:6 பார்க்குறோம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இந்த சத்தியம்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து மல்டிபிள் வேர்ட்ஸ் நம்ம வந்து பைபிளில் யூஸ் பண்ணிக்கிறத பார்க்கலாம். ஒரு இடத்துல அதை வெளிச்சம்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல அதை வந்து லைஃப்னு சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல ட்ரூத்துன்னு சொல்கிறாங்க. இது ஏன் நம்ம இந்த சத்தியத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், பைபிள் ஏன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியத்துக்குள்ளதாக தான் இப்போ நம்ம பார்த்த யோவான் 14:6 படி அந்த லைஃப், அந்த இட்டர்னல் லைஃப்ங்கிறது, அந்த ஜீவன்கிறது இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பொய்யெல்லாம் நம்ம பற்றி பேசுகிறோம். இதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கோம் அப்படின்னா, சத்தியத்தினால நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். எது சத்தியம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எது பொய் அப்படிங்கிறது தானாகவே தெரியும். அதுக்கு ஒரு யூஸ்வலாக நம்ம சின்ன பிள்ளைலேருந்து கேள்விப்பட்ட ஒரு கதை இருக்கும். ஒருத்தர் வந்து லைட்டை போடுவார், வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பூச்சி இருக்கும், இந்த மாதிரி பள்ளி பூராலாம் இருக்கிறத பார்ப்பாரு. உடனே இவர் என்ன நினச்சிக்குவார், லைட்டை போட்டதுனால தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவார். உடனே ஆஃப் பண்ணிடுவார். ஆக்சுவலி ரியாலிட்டி என்னென்னா, லைட்டை போட்டதுனால தான் அது இருக்கிறதே இவருக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, லைட் போடாமல் இருந்திருந்தாருன்னா அது இருக்கிறதே இவருக்கு தெரியாது. ரைட். ஓகே, புரியுது. இப்போ நம்ம ஏன் இந்த வந்து இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, சத்தியம் தெரிஞ்சதுனால எது பொய்ங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியுது, பார்க்க முடியுது. இதில் ஒரு பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, நம்ம இந்த 28th எபிசோட் 27th எபிசோடெல்லாம் நம்ம பார்க்கும்போது
எப்படி ஒரு பெரிய டாப் சயின்டிஸ்டோட அவங்களுடைய ரேஷ்னாலிட்டி ஆர் அவங்களுடைய சென்ஸ் ஆர் ஏபிள் டு பெர்செப்ஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் எப்படி ஒரு 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 பேசிக்லயே அடி வாங்குனுச்சு, எப்படி சட்டங்களும் விதிகளும் ஒரு காரியத்தை உருவாக்கும்னு அவங்க பிலீவ் பண்ணாங்க அப்படின்னு பேஸ்லெஸ்ஸான விஷயங்களை அவங்க நம்பினதை நம்ம பார்த்தோம். இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தையே ஒழுங்கா இன்டர்பிரேட் பண்ண தெரியாத ஆளு காணாத கடவுளை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவாரு? அவங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட்ல அந்த சப்ஜெக்ட்லேயே அவங்களால எத்தனையோ குறைகள் ஓட்டைகள் இருக்கு. அதை அவங்களால சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, சில இடத்துல தப்பு பண்ணிடுறாங்க. இவங்க சப்ஜெக்ட்லேயே இவங்க இவ்வளோ வீக்காக இருக்கும் போது காடுங்கிற சப்ஜெக்டில் இவங்களுக்கு அந்த சப்ஜெக்டே தெரியல, எப்படி இவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. எக்ஸாக்டா சொல்றேன், கரெக்டா நீங்க சொன்னீங்க. இப்போ இதுல இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் யோசிப்பாங்க, இந்த கேள்வி வரலாம், ஒரு ஹாக்கிங்கோடையும் ஒரு நோபல் பரிசு வாங்கின சயின்டிஸ்டோடையும் நம்மளுக்கு நிறைய தெரியுமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு வரும். நம்மளே அப்படிதான் நினச்சிட்டு இருப்பாங்க இவங்க. ஆமாம், இவங்க 2 பேரும் என்னமோ ஒரு சோஃபா போட்டு உட்காந்துக்கிட்டு ஹாக்கின்ஸாக பேசுகிறாங்க, அவர் எப்பேற்பட்ட ஆளு, அவரை பேசுறதுக்கு இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நினைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி அவங்களோட அட்வான்டேஜ் அது ஒன்று தான், ஹாக்கின்ஸ் மாதிரி ஆட்களுக்கு. ஓகே, இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய பிராண்டு, இவ்வளோ ஒரு பிரம்மாண்டம், இவருக்கு தெரியாது அங்கே இவங்க 2 பேரும் பேசிட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு 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 கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க கட்டாயமாக இருக்க சான்ஸ் இருக்குது. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு புக்கையோ எதையுமே ஒரு மைண்டை செட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்காதீங்க. இந்த புக்கு இப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு அதுதான் வெளிப்படுத்தும், அந்த காரியத்தை தான் அது சொல்லும். ஓப்பன் மைண்டாக படிக்கும் போது தான் அந்த புக்கோடைய உண்மையான தன்மை வெளிப்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் டாவன்சி கோட ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் எழுத ப்ரௌன் இருக்கார், ப்ரௌன்ஸோடைய புக்கை நீங்கள் படிக்கிறீங்க, அவர் புக்கை படிக்கிறீங்கன்னா உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக இவர் வந்துட்டு ஒரு ஒரு மிக முக்கிய கான்ஸ்பிரசி தியரியை பற்றி தான் பேச போகிறாருங்கிறதான கான்செப்ட் புக்கை படிங்க. மேபி அவர் ஒரு ஃபேமிலி ட்ராமாவை எழுதியிருக்கலாம் அதில், புரியுது. ஆனால் நீங்கள் என்ன மோட்டிவில் படிச்சுட்டே இருப்பீங்கன்னா எங்கேயோ ஒரு கான்ஸ்பிரசி தியரி வரும்னு படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவர் எழுதுகிற எல்லாத்துக்கு பின்னாடி இதில் கான்ஸ்பிரசி தியரி இருக்குமோ, ஒருவேளை இவர் இதை சொல்ல வராரோன்ட்டு அவர் சொல்லாத கூட நான் யோசிக்க தொடங்கிடுவேன். கரெக்ட். அந்த மாதிரி தான் இவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஒரு பிராண்டை உருவாக்கிட்டாங்க. ஸோ இவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும், இவங்க பண்ணுறது அப்படி தான் இருக்கும்ன்ட்டு. ஆனால் இவர்களும் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் இல்லையா. பல தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் இப்போ 2-3 உதாரணத்தை பார்க்க போகிறோம். சரி. ஸோ நம்மளுக்கு ஆப்பிள் நிறுவனத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதான் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ஆப்பிள் நிறுவனங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல் கம்பெனி இந்த வேர்ல்டுன்றே சொல்லலாம். ஆமாம், ஆப்பிளை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாம், இதனுடைய 2025 இந்த வருஷம் ஸ்டார்ட்ல எம்கேப்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ ஷேர் வேல்யூ. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்கு 100 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஓகே, ஒரு ஷேர் வந்து ₹1. அப்போ அந்த கம்பெனியோட மொத்த எம்கேப் ஆர் மார்க்கெட் சந்தை மதிப்புன்னு சொல்லுவாங்க, இது வந்து ₹100. ஓகே, ஸோ அவங்ககிட்ட இருக்க அசட் பேஸ் பண்ணி இல்லை, இந்த மார்க்கெட் வேல்யூவை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், ஓகே. ஸோ அவங்களுடைய ஷேர் வேல்யூ இன்டூ மொத்தம் எத்தனை ஷேர் அந்த கம்பெனியில் இருக்குது, அதுதான் வந்து எம்கேப் ஆர் சந்தை மதிப்புன்னு சொல்கிறது. ஜனவரி 2025 படி இவங்களோட எம்கேப் பார்த்தீங்கன்னா $3.58 ட்ரில்லியன். ட்ரில்லியன். ஸோ நம்ம இவங்களுக்கு அது $3.58 லட்சம் கோடி. அப்பா, மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். ஓகே, அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.7 லட்சம் 3.75 கோடி வரும். இந்தியன் மதிப்புக்கு சொல்கிறீங்க. ஓகே, அப்ராக்சிமேட்டு 4 கோடி. சரி, அதான் இந்த மார்க்கெட் வேல்யூ அவங்களுடைய அவங்களுடைய சந்தை மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா $3.58 ட்ரில்லியன். இதை இன்னொரு ஒரு கம்பேரிசன் அனாலஜிக்கலாக சொல்லணும்னா, ஆப்பிள் நிறுவனத்தில் மொத்த எம்ப்ளாயியோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.65 lakhs. ஓகே, 1,65,000 பேர், அவ்வளோ பேர் தான் அதில் மொத்த எம்ப்ளாயிஸ் கவுண்ட்டு. ஓகே, இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 145 கோடி. நம்மளுடைய ஜிடிபி $3.9 ட்ரில்லியன். ஓவரால் இந்தியாவுடைய ஜிடிபி, இந்தியாவோட ஓவரால் ஜிடிபி வந்து லாஸ்ட் இயரோடது பார்த்தீங்கன்னா $3.9 ட்ரில்லியன். ஓகே, இந்த ஒரு கம்பெனியோட சந்தை மதிப்பு $3.58 ட்ரில்லியன். பா,
145 கோடி இருக்கிற ஜனங்களுடைய உழைப்பு, அதனுடைய கான்செப்ட் எல்லாம் சேர்த்து 3.9 ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 1,65,000 பேர் இருக்கக்கூடியதான ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பு, சந்தை மதிப்பு சந்தை மதிப்பு 3.58 ட்ரில்லியன் டாலர்ஸ். ஏறக்குறைய ஒரு 30-40 ட்ரில்லியன் தான் குறையும். 40 இதுதான் கம்மி. 0.5 பாயிண்ட் தான் கம்மி நம்மளுக்கு. இன்னொரு ஒரு கான்ட்ராஸ்ட் சொல்லணும்னா, உலகத்துல இருக்கிற மொத்தம் ஒரு 230 இல்லாட்டி 240 நாடுகள் இருக்குன்னா, வெறும் 5 கண்ட்ரியோட ஜிடிபி தான் இந்த ஆப்பிளுடைய சந்தை மதிப்போட ஜாஸ்தி. அவங்களுடைய மொத்த ஒரு நாட்டினுடைய வருமானம் 5 நாடு தான் இவங்களை ஓவர் கம் பண்ணியிருக்கு, அதிகமா இருக்கு இவங்களோட. ஒரு வருஷம் ஜிடிபியில் பார்க்கும்போது ஓகே, வெறும் யுஎஸ், சைனா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா. ஓகே, இந்த எக்கனாமி தான், ஒவ்வொரு நாட்டோடைய பொருளாதாரம் தான் இந்த ஆப்பிள் சந்தை மதிப்போட ஜாஸ்தி. ஒவ்வொன்றும் கோடிக்கணக்கான மக்கள் வச்சிருக்கிற நாடு, வல்லரசு. இவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆமா. அப்போ இவங்க நிறைய ஐரோப்பா நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள்லாம் இவங்களோட கீழே தான் இருக்காங்க. அதான் 240 கண்ட்ரில வெறும் 5 நாடு தான் இவங்க எம்கேப்போட ஜிடிபியில் ஜாஸ்தி. எல்லாம் இவங்களுக்கு கீழே இருக்காங்க. 235 கண்ட்ரிஸும் இண்டிவிஜுவலா பார்த்தீங்கன்னா இதோட குட்டி குட்டி. வெறும் 1,65,000 பேரை வச்சுக்கிட்டு இந்த அச்சீவ் பண்றாங்க அவங்க. யோசிச்சு பாருங்க, ஓகே, இவ்வளோ பெரிய கம்பெனி, என்ன மாதிரி பிராண்டு, இவங்க ஒரு வேலையை பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கேட் ஸ்கேண்டல். பேட்டரி கேட் ஸ்கேண்டல். ஓகே, ஸ்கேண்டல். இன்னும் சொல்லணும்னா இவங்க ஒரு ஏமாத்து வேலையை பண்றாங்க. ரைட். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. உங்க ஃபோன் பழசாயிருச்சுன்னா ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அந்த பேட்டரி வந்து என்ன பண்ணுன்னா, ப்ராசஸர் கொடுக்க வேண்டிய சப்ளையோட குறைச்சி கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஃபோன் ஸ்லோவாகும். இதுதான் அந்த ஸ்கேண்டல். இது ஸ்கேண்டல். அது பர்பஸாக பண்ணியிருக்காங்க. அவங்க பர்பஸாக பண்ணது. ஓகே. எதுக்கு இவங்க ஃபோனை ஸ்லோ பண்ணாங்கன்னா, அப்போ தான் நீங்கள் புதுசு வாங்குவீங்க. இந்த ஃபோனை தூக்கி போட்டு அடுத்த ஃபோன் வாங்குவீங்க. ஓகே. இதை சோஷியல் மீடியாவில் போட்டு, ஆமாம் உனக்கு மட்டும்தான் குறைஞ்சிருக்கா, எனக்கும் குறைஞ்சிருக்குன்னு இப்படியே பேசு பொருளாகி, இதில் ஒரு கேஸ் போட்டு ஆப்பிள் வந்து 2020 போல் $500 மில்லியன் காம்பன்சேஷன் பே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. $500 மில்லியன். ஆமாம், 4,500 கோடி ரூபா அப்ராக்சிமேட்லி. ஓகே, நம்ம ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், நாங்கள் பண்ணோம், தெரிஞ்சுதான் பண்ணோம். அவங்களே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், நாங்கள் பண்ணிட்டோம். ஆமாம். ஓகே. இது வந்து யூஎஸ்ல மட்டும் $500 மில்லியன். யூரோப்லாம் இன்னும் கொஞ்சம் $1 பில்லியன் மேலெல்லாம் ஃபைன் கேட்டுக்கிட்டு இருக்கதா செய்திகள் இருக்கு. அது செட்டில் ஆனிச்சா என்னங்கிறது நமக்கு தெரியல. இப்போ அது இஷ்யூ இல்லை நம்மளுக்கு. இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு போய் சொல்றது தப்புன்னு தெரியாதா? தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. வேற தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. அக்செப்டும் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு $500 மில்லியன் நாங்கள் வந்து இப்போ அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் வந்து நாங்கள் நிவாரணமாக அந்த இதுக்கு நாங்கள் பே பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி இதில் இருக்குது. அப்புறம் இதில் பாதி சயின்டிஸ்ட் தானே. நம்மளை கம்பேர் பண்ணும்போது டாப் ஆப்பிள்குள்ளே ஒருத்தர் போகணுன்னா சாதாரணமாக படிச்சுட்டு ஒருத்தர் போக முடியாதுல்ல. கண்டிப்பாக இல்லையா? எவ்வளோ பெரிய கம்பெனி, எவ்வளோ பெரிய பிராண்டு, எவ்வளோ நம்பகத்தன்மை. நான் ஒரு பீரியடில் ஆப்பிள் பற்றி கேள்விப்பட்ட போது, iPhone 6, 7 ரிலீஸ் ஆகும்போது, இன்னைக்கு 10 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. காலையில் 5 மணில 4 மணில கடவாசலில் நின்றவங்களாம் இருக்காங்க. ஓப்பன் பண்ணும்போது வாங்கிடணும், அது கிடைக்காது, ஃபஸ்ட்டு பேட்சில் வாங்கிடணும், அந்த பிராண்டு மேலே அப்படி ஒரு கிரேஸாக இருந்தவங்களாம் இருக்காங்க. ஒரு அப்சஷன் மாதிரி. ஆமாம், அந்த நிறுவனம் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கு. தெரிஞ்சே பண்ணியிருக்கு. தப்பு பண்ணுச்சுன்னுலாம் கிடையாது, தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க. ஓகே. இவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கு தெரியாதா இது பண்ணுறது தவறு அப்படின்ட்டு? ஓகே. இன்னொன்று நான் சொல்கிறேன். VW இருக்குல்ல, இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பல எபிசோட்ஸ் முன்னாடி ஒரு ஷார்ட்டாக சொன்னேன். VW நம்ம கேள்விப்பட்டிருப்போம். Volkswagen. இந்த Volkswagen வந்து இதுவும் சாதாரண கம்பெனி கிடையாது. உலகத்தில் எண்ணிக்கையின்படி 2வது பெரிய கம்பெனி. கார்ஸ் எண்ணிக்கையின்படி. ஓகே. இந்த Volkswagenோட குரூப் தான் பார்த்தீங்கன்னா, ஆடி ப்ரீமியம் பிராண்ட் இருக்குல்ல, அது இவங்களோட தான். ஸ்கோடா இவங்களோட தான். ஆமாம், Volkswagen வச்சிருக்கிறதே பெரிய பிராண்ட் இல்லை இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு. ஆமாம், ஆடிங்கிறது இவங்களோட டாட்டர் கன்சர்ன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லம்போர்கினி. இப்படி இந்த இவ்வளோ உயரத்தில் ஒரு கார், ஸ்போர்ட்ஸ் கார். அது பென்ட்லி, ஒரு டாப் லக்ஸரி பிராண்டு. புகாட்டி அப்படின்ற ஃபாஸ்டஸ்ட் கார், இந்த ஃபாஸ்டஸ்ட் ப்ரொடக்ஷன் கார் இந்த வேர்ல்டு. அது
அது போதாததுக்கு ஸ்கேனியான்ற ஒரு பஸ் இருக்குல்ல, அது எம்ஏன்ற ஒரு ட்ரக் இருக்கு. இதெல்லாம் இவங்களுடைய பிராண்ட் தான். ஓகே. இவங்க 2015 போல ஒரு வேலையை பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சின்னு இருக்கு. இவங்க வந்து ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு கார் வந்து ரோட்ல இவ்வளவு தூரம் ஓட்டுச்சுன்னா இந்த அளவுக்கு தான் கார்பனையும் NOx சொல்றத நைட்ரஸ் ஆக்சைடையும் வெளியிடணும் அப்படிங்கிறது அது ஸ்டாண்டர்ட். நம்ம ஊர்ல எமிஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சொல்றாங்க இல்லையா? ஸோ குறிப்பிட்ட தூரம் போகும்போது இந்த அளவுக்கு தான் அது கார்பன் வெளியிடணும். அதுக்கு மேல வெளியிட்டுச்சுன்னா அந்த காருக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பயங்கரமான இன்ஜினியரிங் வேலையை ஒன்று பண்றாங்க. ஒரு டிவைஸ் போடுறாங்க அதுல, கார்ல நீங்க போய் லேப்ல டெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுங்க, அது லேப்ல நீங்க டெஸ்ட் பண்றீங்கிறத அந்த கார் கண்டுபிடிச்சிரும். ஏஐ டெக்னாலஜி மாதிரி இருக்கு. எல்லாம் வரதுக்கு முன்னாடியே ஓகே. லேப்ல போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டா அந்த அளவுக்கு தான் பொல்யூஷன் வெளியிடும். அவங்க எவ்வளவு லிமிட் வச்சிருக்காங்களோ அதுக்குள்ளதான் இருக்கும் அது. ஆமா. ரோட்ல எடுத்து விட்டு ஓட்டுனீங்கன்னா அதோட 40 மடங்கு ஜாஸ்தியா விடும். அப்பா. இல்லை என்னன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ண காருடைய பெர்ஃபார்மன்ஸ் குறையும். லேப்ல வச்சு அந்த கண்டெய்ன்ட் என்விரான்மெண்ட்ல டெஸ்ட் பண்ணும்போது இது பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும். ரோட்ல ஓட்டுனீங்கன்னா பறக்கும், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். NOx எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 40 மடங்கு ஜாஸ்தியா வெளியிடும். ரோட்ல பார்த்தா புகை வர மாதிரி இருக்கு, லேப்ல பார்த்தா புகையே வர மாட்டேங்குது. சிம்பிளா சொன்னா ரைட்டு. அப்படி ஒரு ஏமாத்து வேலை பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. ஓகே. இதை அன்கவர் பண்ணது ஒரு இந்தியன். சரி. அவர் லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணாம ரோட்ல வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாரு, மாட்டிக்கிட்டார். சிம்பிள், வேற ஒண்ணுமே பண்ணல அவர். ஓகே. இதுதான் அது. உடனே அவங்க CEO அப்ப இருந்த முன்னாள் தலைவர் மார்டின் ஒருத்தர் இருந்தார். என்னங்க இது, இப்படி ஒரு சம்பவம் என் கம்பெனிலையா, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டார். அப்புறம் புதுசா ஒரு தலைவர். இது ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2 லட்சம் கோடி ரூபாய் கட்டினாங்க. 31 பில்லியன் யூரோஸ் கட்டினாங்க வெவ்வேறு நாடுகள்ல. இப்ப நீங்க யோசிக்கணும், ஏங்க இவ்வளோ பெரிய பிராண்டு, அங்க இருந்ததெல்லாம் சயின்டிஸ்ட் தானே, இது தப்புன்னு தெரியாதா அவங்களுக்கு? அவங்களே தான் லேப்ல வந்தா இப்படி வரணும் வெளியே தெரிஞ்சதான் செஞ்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதான் ப்ரொஃபஷனலா பண்ணியிருக்காங்க. ஓகே. படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், அவன் திருடுனான்னு நான் சொல்லல. உங்களுக்கு எப்படி புரிஞ்சுது? அவன் திருடனான்னு நான் சொல்லல. அவன் திருடனான்னு நான் சொல்லல. 4 வார்த்தை. அவன் திருடனான்னு நான் சொல்லல. இது எப்படி உங்களுக்கு புரியுது? பிரதர் வந்து அவனை திருடன் சொல்லல. இப்ப அப்படி எடுத்துக்கலாம் அதை. இதை கொஞ்சம் நான் ட்விஸ்ட் பண்ணி சொல்றேன். அவன் திருடனான்னு நான் சொல்லல. அவன் திருடனான்னு சொல்லலாம். அப்ப இன்னொருத்தர் திருடன் இருக்கான்னு திருடி இருக்கலாம். ஆமா. அவன் திருடனான்னு நான் சொல்லவே இல்லையே. அப்ப திருடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ ஒரே வார்த்தையை நம்ம டோன் மாற்றி சொல்லும் பொழுது அதோடைய தன்மையே மாறிவிடுது. தன்மை மாறுது. இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். நாங்கள் அப்படி சொல்லலையே. இதான் வேர்ட் கேம்னு நம்ம யூஸ்வலாக கார்பரேட்டில் சொல்லுவாங்க. ஓகே. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நெளிஞ்சு உழைஞ்சு போகிறதுக்கு படிக்காதவனால பண்ண முடியாது. படித்தவனால இவ்வளோ பெரிய வேலையும் பண்ண முடியும். இவ்வளோ ஸ்கேம் பண்ணவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான். ஆமாம் இல்லையா? அவ்வளோ பெரிய படித்தாதான் அந்த ஸ்கேமே பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஓகே. அதான் ஃபியூ எபிசோட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா, தியோடர் ரூட்ஸ்வெல்ட் அப்படின்ட்டு ஒரு முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி. அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் ஒரு படிக்காத ஆள் போய் திருடணும்னா ட்ரெயினில் இருக்க பொருளை போய் திருடுவார். ஓகே. அதே இது அந்த ஆள் எஜுகேஷன் பண்ணி நல்ல படித்த யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டாக இருந்தால் ட்ரெயினே திருடிட்டு வரும்பாரு. எனக்கு ஞாபகம் இருக்குது இது. அதுக்கு நம்ம பார்த்த உதாரணம் நிறைய ஞாபகம் இருக்கு. படிக்காதவன் கொண்டு போய் குண்டு வைப்பான், படித்தவன் குண்டு கண்டுபிடிப்பான். ஆமாம். ஓகே. ஸோ இதுதான் இவங்களோட அட்வான்டேஜ். என்ன மாதிரி பிராண்டுங்க, இப்படி ஒரு பிராண்டு இந்த வேலையை பண்ணுமா? பண்ண மாட்டாங்க அப்படின்னு தாட் இவங்களுக்கு வந்துடும். இவங்களாம் பண்ண மாட்டாங்க. இதுதான் பவர் ஆஃப் பெர்செப்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இல்லாட்டி பார்க்குறவங்க எக்ஸ்பெரிமெண்ட் வேணாலும் பண்ணி பார்க்கட்டும். ஒரு சாதாரணமாக ஒரு கடை இருக்குது, ஹைவேஸில் காரில் போயிட்டு இருக்காங்க. ஒரு 2 காரில் போகிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு ஆளே இல்லாத ஒரு கடை. 2 காரை போய் இங்கே நிப்பாட்டினா அரை மணி நேரம் அங்கே உட்காருங்க. அந்த 2 காரை பார்த்து இன்னும் 4 கார் அங்கே நிற்கும். ஓகே.
நம்ம இதை பார்த்துருப்போம் நிறைய நேரத்துல. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன். என்னன்னா, நாங்கள் சாப்பிட்லான்னு ஹைவேஸில் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது போயிட்டே இருக்கும்போது நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, காலியாக இருக்குது. நாங்கள் எதுலையுமே நிறுத்தலை. ஒரு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் 3 கார் நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ நான் நிறுத்தியிருப்பா, நம்ம அங்கே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு போனால் 3மே அந்த ஓனருது. உள்ளே போனால் யாருமே இல்லை. நாங்கள் கேட்ட பிறகு தான் சட்னியை அரைச்சி எங்களுக்கு கொடுத்தாங்க. நடந்த சம்பவம் அது. ஓகே. ஸோ நமக்கு யூஸ்வலாக நீங்கள் சொல்கிறது அப்படியே நம்ம மைண்டில் இருக்கு. அங்கே கூட்டமாக இருந்தால் அது நல்ல கடை. ஆமா கூட்டம் இல்லாட்டி அது மோசமான அது பிராண்டு கிடையாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா. ஸோ இதுதான் வந்து இதுக்கு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, மைட் இஸ் ரைட்டும்பாங்க. மைட் இஸ் ரைட். வலிமையான ஒரு ஆளு சொன்னா ரைட்டா தான் இருக்கும். அவ்வளவுதான். ஆனா அது உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாது. அதுக்கு தான் இந்த 3 எக்ஸாம்பிளுமே நான் சொன்னேன். வலிமையானவர்களும் தப்பு செய்வார்கள், தெரிந்தே செய்வார்கள். நல்லா செய்வாங்க, நல்லா செய்வாங்க. அவங்க லெவலில் தப்பு செய்வாங்க. சிரிக்காம சொல்லுவாங்க. ஓகே. அவங்க செய்யற தப்பை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் கூட செய்வாங்க. ஆமா. இது எல்லாமே ஒரு பிலீஃப் சிஸ்டம்ங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த எவல்யூஷன் ஆகட்டும், இது எல்லாமே ஆகட்டும். இதுல ஒரு கீ டிஸ்டிங்விஷன் என்ன அப்படின்னா, இவங்க யாருமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எவல்யூஷனை கண்டுபிடிக்கல. இவங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டு எவல்யூஷனை ப்ரூஃப் பண்றதுக்கு தான். அருமையான வார்த்தை. வெரி நைஸ். ஸோ இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எவல்யூஷனை கொண்டே வரல, எவல்யூஷனை கண்டுபிடிக்கல. ஏற்கனவே எவல்யூஷன் இருக்குன்னு இவங்க நம்பினதுனால அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ண விரும்புறாங்க. இவங்க எப்படியாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணிருந்து எவல்யூஷனுக்காண்டி வாதாடிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அனாலஜியோ ஒரு ரீசனிங்கோ எவல்யூஷன் கிடையாது. ஓகே. பரிணாம வளர்ச்சிக்கு கிடையவே கிடையாது. இதை நல்லா நம்ம உட்கார்ந்து பார்த்தோம்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். இவங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் அத்தனையுமே எவல்யூஷனை ப்ரூஃப் பண்றதுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. இவர்கள் ஒரு பொய், அந்த பொய்யை நிரூபிப்பதற்காக போராடிட்டு இருக்கிறாங்க. தீயா வேலை செய்யறாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். இதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. ஒரு வெளிநாட்டில் நடந்த சம்பவம். அது ஒரு இதிகாசம். இதிகாசம் மீன்ஸ் புனை கதை, மித்து புனையப்பட்ட கதை. அந்த இதிகாசத்தை நம்புறவர் வந்து அங்கே ராஜாவாக வந்துட்டார் அந்த நாட்டுக்கு. இப்போ அவர் என்ன செய்கிறாரு, அதை அதிகமாக நம்புறதுனால அந்த இதிகாசத்தில் இருக்கக்கூடியதான ஒரு இடம் அதுவும் புனையப்பட்டது தான். இப்போ இவருக்கு அந்த இதிகாசத்தை வந்து உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணணும் அவருக்கு. அதனால என்ன செய்கிறாருன்னா, அந்த இடம் இருக்குன்றத சொல்லிட்டா இதிகாசம் உண்மையாயிடும்ல. அது இல்லாத இடம்தான். கிட்டத்தட்ட அவருடைய அரசாங்கத்தின் பணத்தை பாதிக்கு மேலே செலவு பண்ணி அந்த இடத்த தேடுறாரு. இந்த நாட்டுக்குள்ள அந்த இடம் எங்கே இருக்குன்னு. கடைசி வரைக்கும் அவரால் அதை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. கடைசி வரைக்கும் அந்த பொய்க்காக பல ஆயிரம் கோடி செலவு பண்ணிட்டு இருக்காரு. நடந்த சம்பவம் இது ஒரு இடத்துல. அந்த மாதிரி தான் இப்போ எவல்யூஷன் தியரியும் இருக்கு. ட்ரூ. ஓகே. இதை நான் உண்மைன்னு சொல்றதுக்கு இன்னொரு அனாலஜி சொல்றேன். லாஸ்ட் 100 இயர்ஸ்ல கோடிக்கணக்கான ரூபாயை எவல்யூஷனுக்காண்டி செலவு பண்ணாங்க. ஓகே. நிறைய ஒரு ஜேர்னல்ஸ் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க. ஒரே ஒரு 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 நான் சொல்றது இண்டிவிஜுவலை சொல்லலை, ஒரு டாப் ஆர்கனைசேஷனோ காட் இருக்காருங்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ணணும், அதுக்கு ரிசர்ச் பண்ணுங்க. அவங்க ஏதோ டெஸ்டிமோனிஸ்லாம் சொல்றாங்களே, ஹீலிங் நடந்துச்சுன்னு சொல்றாங்களே, இவங்க சொன்ன ப்ராஃபஸிலாம் உண்மைன்னு சொல்றாங்களே, பைபிளில் ப்ராஃபஸி இருக்குதுன்னு சொல்றாங்களே, இதை ரிசர்ச் பண்ணி பாருங்கன்ட்டு ஒரு ரெகக்னைஸ்ட் ஒரு பாடி ஒரே விஷயம் ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கிறத நீங்க பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த சயின்டிஸ்ட் எடுக்கிற மாதிரி எவால்யூஷனுக்கு போராடுற மாதிரி காடை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு யாராவது போராடினாங்களா? அதாவது நம்ம மினிஸ்ட்ரி வைஸ் பண்ணுறது வேற, நீங்கள் சொல்கிறது. அதை நான் சொல்றது ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷனோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் கம்யூனிட்டி மாதிரி இருக்கிற ஒரு கம்யூனிட்டியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கிறத நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோம்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லை. ஓகே, எனக்கு தெரிஞ்சும் இல்லை. ஆனால் பைலட் வந்து யூஎஃப்ஓவை பார்த்தாரு. அது சாட்சியின் அடிப்படை தானே? ஆமாம், அது சாட்சியின் அடிப்படை தானே? அதை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இங்கே எப்படி ஒன்று நடந்துச்சாங்க மிராக்கிள் அப்படின்னு ஏதாவது ப்ரெஸ் ப்ரமோட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோமா? அது செக்குலர் ப்ளஸ். செக்குலர் ப்ளஸ் ரிலிஜியஸ் தான் நான் சொல்லலை. புரியுது எனக்கு. நான் அவங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன் நான். ஆமாம், நம்ம சாட்சியாக எல்லா இடத்துல சொல்லிட்டு இருக்கிறோம், செய்ய பார்க்குறோம்.
பட் அவர்கள் இவங்கெல்லாம் இவ்வளோ கடவுள் இருக்குன்றாங்களே, இந்த கடவுள் இருக்குங்கிற ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம இறங்கி செலவு பண்ணுவோம்னு செக்குலியர்ஸை நீங்கள் சொல்கிறீங்க. ஆமா, இல்லை, ரெவல்யூஷன் பண்றவங்க இதை ஒரு பாயிண்டா எடுத்து என்னைக்காவது பண்ணி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சயின்டிஸ்ட் இல்லை. ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சதை இவங்க ப்ரொமோட் பண்ணல, இவங்க ப்ரொமோட் பண்ண நினைக்கிறத எக்ஸ்பெரிமெண்ட்டா செஞ்சு காமிச்சு ப்ரூஃப் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஓகே, இன்னி வரைக்கும் முடியல. இன்னைக்கு வரைக்கும் முடியல. எனக்கு தெரிஞ்சு இனியும் முடியாது. அது எப்பவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்றோம், ரொம்ப யோசிக்கிறோம் அப்படின்னு உள்ள போய் பேசிக்ல ஃபெயில் ஆகி உட்காருவாங்க. ஸோ நம்ம டேக் அவேவா கடைசியாக இவங்களுக்கு என்ன சொல்ல வரோம் இப்போ? ஸோ இதில் போடுற முயற்சியில் ஒரே ஒரு பர்சன்டேஜை சின்சியர் ஹார்ட்டோட காட் இருக்காங்களான்னு தேடினாங்கன்னா அத்தனை பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க. காடை கண்டுபிடிச்சிருவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. காட் ட்ரூத்துங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அந்த ட்ரூத்தை கண்டுபிடிச்சாச்சுன்னா எவால்வேஷன், பரிணாம வளர்ச்சி, தவறு, பொய்ங்கிறத அவங்க ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ நானும் நீங்களும் பேசுகிறோன்னா இந்த சயின்டிஸ்டோட ஞானத்தை வச்சு நம்ம பேசல. எக்ஸாக்ட்லி, சயின்ஸோட ஞானத்தை வச்சு நாங்கள் பேச விரும்பலை. வெளிச்சத்துக்குள்ளே இருக்கும்போது இருட்டுனா என்னன்னு நம்மளுக்கு தெரியுது, அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் உள்ளதுபடி சொல்லணும்னா, உண்மைக்குள்ளே இருந்து பார்க்கும்போது நமக்கு எது பொய்ன்னு தெரியுது, கரெக்டாக தெரியுது. அதைத்தான் நம்ம எது உண்மைன்னு தான் சொல்ல வந்திருக்கிறோம். பொய்யை அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம். இது உண்மைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பொய்யா தானே இருக்கணும், ஆப்வியஸ்லி, இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இந்த இதில் இது ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் ரொம்ப விளக்கமும் தெளிவாக இருந்துச்சு. கர்த்தர் சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இன்னொரு எபிசோடில் நம்ம சந்திக்க போகிறோம். இந்த எபிசோடை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறோம், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எழுதுங்க, கமெண்ட்ஸில் எழுதுங்க. சகோதரனுடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனல்லையும் இந்த ப்ரோக்ராம் வரும். அவருடைய ப்ரோக்ராம்ஸும் அதில் இருக்குது, அதையும் பாருங்கள். தொடர்ந்து எங்களுக்காக, சகோதரனுக்காக, ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.